இந்த 2023-24 நிதியாண்டுக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கு இன்னைக்கு, அதாவது ஜூலை 31ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த 31ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணல அப்படின்னா என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, எவ்வளவு பெனால்டிஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நீங்க இன்னைக்குள்ள, அதாவது ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இதோட முடிஞ்சிரும்னு இல்ல, டெட்லைன் இருக்கு. அது என்னன்னா டிசம்பர் 31 வரைக்கும் கூட நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனா அதுக்கு சில பெனால்டிஸ் கண்டிப்பா போடுவாங்க. இன்னும் சில எக்ஸம்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்க இன்னைய தவிர்த்து 31ஆம் தேதிக்குள்ள நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும். அது என்னெல்லாம் பார்க்கும்போது முதல் விஷயம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமா நியூ டேக்ஸ் ரெஜியூமா அப்படின்னு சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பா இருக்காது. நீங்க கண்டிப்பா நியூ டேக்ஸ் ரெஜியூம்ல மட்டும்தான் உங்களோட ஐடிஆரை ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூம்க்கு சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாம போயிடும். இப்படி நீங்க நியூ டேக்ஸ் ரெஜியூம் மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு ஒரு சில டிடக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா பெனால்ட்டி. இந்த பெனால்ட்டி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். யார் யாருக்கு எவ்வளவு பெனால்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட வருமானம் 5 லட்சத்துக்கும் குறைவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பெனால்ட்டியா போடுவாங்க. இதுவே 5 லட்சத்துக்கும் மேல வருமானம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் பெனால்ட்டியா போடுவாங்க. இதை இன்கம் டேக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 234F வந்து உறுதிப்படுத்துது. அதே மாதிரி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு கீழே தான் உங்களோட வருமானம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனால்ட்டி எதுவுமே போட மாட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டைப் என்னன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸா பே பண்ணணுமோ அதுல 1% உங்களுக்கு பெனால்ட்டியா போடுவாங்க. அதாவது நீங்க டாக்ஸா கட்ட வேண்டிய தொகையில இருந்து ஒரு மாசத்துக்கு 1% அப்படின்னு வட்டி போட்டா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி உங்களோட டாக்ஸ் அமௌண்ட் கட்டும் போது இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுவும் இன்கம் டேக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 234F கீழே தான் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம இருக்கிறத விடவும் யாராவது தப்பா, அதாவது அவங்களோட வருமானத்தை ஐடிஆர்ல காமிக்காம மறைச்சிருந்தாங்க அப்படின்னாலோ, வரி ஏய்ப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு அதிகபட்சமா சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சட்டம் இருக்கு. அது என்னன்னா செக்ஷன் 276CC. ஸோ இந்த செக்ஷனுக்கு கீழே ஒருத்தவங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இந்த காரணங்களால நீங்க கண்டிப்பா ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிருங்க. அப்படி நீங்க இன்னைக்கு கட்ட தவறிட்டீங்க அப்படின்னாலும் ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டிருங்க. சில பெனால்டிஸோட கூட நம்ம ஐடிஆரை ஃபைல் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணாமலே வச்சிருக்கீங்க, 31ஆம் தேதி டிசம்பர் மாசத்துக்குள்ள நீங்க கட்டலைன்னா அது ரொம்ப பெரிய குற்றமா தான் கருதப்படும். அதே மாதிரி இந்த வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்ணவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அது கடந்த வருஷத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6.5 கோடி பேர் தங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணியிருக்கிறதாகவும், இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 7.5% அதிகமான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஜூலை 31 தான் இதுக்கு கடைசி தேதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அதுக்கு முந்தின நாளான ஜூலை 30ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த 31ஆம் தேதி இன்னும் அதிகமான அளவுல மக்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல நிறைய கிளிச்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 30ஆம் தேதி 31ஆம் தேதி கடைசி நாட்களான இந்த தினங்கள்ல நிறைய பேர் அவங்களோட ஐடிஆரை ஃபைல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர் ட்ரை பண்றதுனால அதுல கிளிச்சஸ்லாம் ஏற்படுது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும், அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நேற்றுலேருந்தே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் தரப்புல இருந்து இன்னுமே இந்த எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே வரல. ஸோ நீங்க இன்னும் உங்களோட ஐடிஆர் ஃபைல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்க ஃபைல் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பெனால்டிஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.